ம். சிங்கை ராணியின் வணக்கங் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம ஊட்டியில் ரோஸ் கார்டனை போய் பார்க்கலாம் வாங்க எல்லாரும். வந்தவுடனே யானைங்க 2 யானையும் வரவேற்குது. அதுக்கு பின்னாடி எதிர்த்தாப்புலையே பாருங்கள், பட்டர்ஃப்ளை பறந்து நம்மளை வணக்கம் சொல்லுது. அழகழகாக அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க. பாண்டா கரடி, அவுல், நாய், ஆடு, மான், காட்டெருமை, இப்படி விதவிதமாக ரோஸ்லேயே கலர் ரோஸில் அழகழகாக உருவங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. ரோஸும் பார்த்திங்கன்னா ஒரே இனத்தை சேர்ந்ததா. அது என்ன, அந்த ரோஸுக்கு என்ன பேர்? நம்ம சாதாரணமாக பார்க்குற பார்வைக்கு எல்லா பூவும் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு ரோஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுன்னு அந்த பேர் போர்டோடு வச்சுருக்காங்க. என்ன அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ராத்திரி ஆனாலும் கூட்டம் குறையவே இல்லை. இங்கே பாருங்கள், நாங்கள் நில ஒளியில் பார்க்குறோம். இது என்ன சொல்கிறப்பவே இந்த பீரியட் 19th ரோஸு காட்சி இதுன்னு சொல்கிறதுனாக்க, இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாம் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் 92க்கு அப்புறம் தான் இந்த இடம் ஃபேமஸ் ஆச்சுங்கிறத நினைவு கூறுறாங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் ஷோ அப்பவும் அதை அவங்க மன மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க. ஜெயலலிதா இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்ஸும் இந்த ஏரியா மக்களுக்கு இருக்கிறத மறுக்க முடியல. கண்ணில் நல்லா பார்க்குறோம். பாருங்கள், ரோஸ் எல்லாம் என்ன அழகழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வர்ற ஜனங்க வெயிலுக்கோ மழைக்கோ வாடக்கூடாதுங்கிறதுக்காக என்னன்னு சொல்கிறப்ப பந்தல் போட்டு, என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் வந்தால் நடக்க முடியல அப்படின்னா உட்காந்துக்கிறதுக்காக சேரும் போட்டிருக்காங்க. பகல் நேரங்களில் விழாக்கள், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களாம். அந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கும் பயன்படும் அப்படின்ட்டு தான் அந்த விழா மேடையை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வெள்ளை கலர் ரோஸு, பிங்க் கலர் ரோஸு, இப்படி கலர் கலராக, எல்லோ கலர் ரோஸு, இப்படி கலர் கலராக பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இதில் நானும் பச்சை கலர் ரோஸுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை 2 நாளாக போய் பார்க்குறேன். அதில் மொக்கும் வரல, பூவும் வரல. வந்திருந்தா அதையும் உங்களுக்காக படம் பிடிச்சி காமிச்சிருப்பேன். ஸ்டேஜை பாருங்கள். இப்போ அந்த ஸ்டேஜ் படிக்க கூட பாருங்கள் என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. இதே 3 அடுக்காக இருக்குது இந்த ஃப்ளவர் ஷோவோட அமைப்பு. நான் என்னால் 3 சுற்றும் கீழே இறங்கி இறங்கி போகணும், நடக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே இங்கே ஒரு மலை, அந்த ஒரு கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள். அதுக்கு பின்னாடி இங்கே இந்த முத்துமலை முருகன், மலேசியா முருகன் மாதிரி உயரமான ஒரு முருகன் கோயில் இருக்குதான். அந்த கோயிலை உங்களுக்கு இன்னும் ஒரு நாளில் படம் பிடிச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஷோவோட கீழ்ப்பகுதியும் அவுட்டர் பார்டரும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே வியூ பாயிண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட்டில் நின்றுட்டு ஜனங்க நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. வாங்க நம்ம இதனோட சுற்றுப்பகுதி. இது லாட்ஜு, தங்கிறதுக்கான வசதிகள் ரோஸ் கார்டன் பக்கத்தில் இருக்கிறது. இந்த பச்சை அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்க மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் முருகன் கோயில். இது லைட்டிங்கில் எடுத்தோம் நாங்கள். பாருங்கள், இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து உங்களுக்கு இந்த கார்டனோட வியூ ஃபுல்லாக அப்படியே மெல்ல காமிக்கிறேன் பாருங்கள். குடியிருப்பு பகுதி, அந்த பச்சை கலரு படத்தா மாதிரி கட்டியிருப்பாங்க பாருங்கள், அது தெரியும். அது வரையிலும் ரோஸ் கார்டனோட எல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் குடியிருப்பு பகுதி, சாலைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். சுற்றியும் மலை, எல்லாம் அந்த மலையில் குடியிருப்பு இருக்கிறதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வேறு பார்க்கலாம்ப்பா.